என்ன மாமா இந்த வேட்டி எடுத்து வச்சு உட்காந்துக்கிறேன். புது வேட்டி யார் எடுத்து கீச்சது? நான் தான் கீச்சேன். இட்லி துணிக்கு போகிறது கீச்சேன். வேற துணியே கிடையாது உங்களுக்கு மாமா. நீ எந்த வேட்டியுமே கட்ட மாட்டா. மக்களே இவர் வேட்டியாக கட்ட மாட்டார். வெறும் ஃபேண்ட் ஷர்ட்டில் 24 மணி நேரம் வெள்ளைக்கார தோற வெறும் ஃபேண்ட் ஷர்ட்லே தான் இருப்பார். அதான உண்மை. அதுக்காக இந்த வேட்டிலாம் கட்டவே மாட்டார். புது வேட்டி. எனக்கு இட்லி துணி வந்து வீணாயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன், நான் ஒரு துணி தான் வீணாயிடுச்சு. ரொம்ப பழ துணிமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு துணி கிழித்தேன். இந்த வேட்டி ஃபுல்லாக நான் ஏற்கனவே ஒரு வேட்டி நான் தானே எடுத்துக்கினேன். புது வேட்டி ஒன்று நான் எடுத்துக்கிறேன். யூஸ் பண்ணாத வேட்டி இட்லி துணிக்கு அது ஆகிப்போச்சு. கிழிச்சு ஆகிப்போச்சு. அதனால் இந்த துணியை எங்கே கிழிச்சிக்கிறேன் கட்டு. ஒரே இதுதான். இது வந்து இட்லி இது புது வேட்டி. இது அவர் கட்டாமே வச்சுக்கிறாரு. அதனால் நான் இட்லி துணிக்காக நான் வந்து இதை வந்து கிழித்தேன். இன்றைக்கி ஒரு இட்லி துணி கிழித்தேன். அதுக்கு என்ன அப்போ அப்போ நீ தான் வேட்டி கட்ட மாட்டேன்மா. ஐயோ தொண்டை பேச முடியல. வேட்டியே கட்ட மாட்டேறேன். எத்தனை வேட்டி வச்சுக்கிற செல்ஃபு பாரு. இதே ஒரு வேட்டிக்கு பாரு. எப்போ நான் மழையில் நனைஞ்சு வந்தேன்னா அந்த ஒரு வேட்டி கட்டுவேன். இந்த வேட்டிலாம் புது வேட்டி இதெல்லாம் கட்டுற வேலையே கிடையாது. அதுதான் நான் செலக்ஷன் பண்ணி நான் எடுத்துக்கினேன். அப்புறம் இன்னும் காலி ஆச்சுன்னா இன்னும் புது வேட்டிலாம் எடுத்து யூஸ் பண்ணி நானே எடுத்துக்குவேன். உனக்கு வேணா நீ என்ன பண்ணுறேன்னா வேணா ஒரு வேட்டி வீட்டுக்கு வந்தா வேட்டி எடுத்து கட்டு. எப்போ பார்த்தாலும் வெறும் ஃபேண்ட் ஷர்ட்லேயே தான் இருக்கிற. உன் பசங்க நீ கட்டாத வேட்டியா? உன் பசங்களை கட்ட சொல்லு வேட்டியா? ஏன்னா நீ வந்து இப்போ தான் பிறந்து வந்துருக்குற. அவனுங்க எல்லாம் வயசான தாத்தா 50-60 வயசு ஆயிடுச்சு. நீ வந்து இப்போ தான் அரிய வயசு குழந்தை பிறந்து வந்துக்கிற. ஆனால் நீ வந்து கால் சட்டை போட்டு ஜட்டி போட்டுக்க. சரியா? ஒரு வேட்டி எடுத்து இட்லி துணி கீச்சதுக்கு உனக்கு தான் இட்லி சொல்கிறதுக்கு கீச்சா? ஆமாம். உனக்கு இட்லி பார்த்தாலும் பிடிக்காது. தோசை ஒன்றா தான் உனக்கு பிடிக்கும். இன்றைக்கி நாலே நாலு இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு இட்லினாலே பிடிக்காது. தோசை தான் கேட்பார் அவர். சரி மக்களே, இந்த இதை கிழிச்சதுக்கு அவர் திட்டுறாரு. என்ன பண்ணலாம் இவரை?